வயசானாய் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம தாயை தகப்பனையும் நிச்சயமா கனம் பண்ணணும். அவங்க சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியணும். முதலாவது நம்ம என்ன பண்ணணும், தேவனை கனம் பண்ணணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு சகல காரியத்துல எல்லாவற்றையும் தமக்கு கொடுத்து எல்லா காரியத்துல அவருக்கு கீழ்ப்படுத்தி எப்படி இருந்தாரோ அது போல நாமளும் என்ன பண்ணணும், இருக்கணும். அதே மாதிரி மரியாள், அவங்க மரியாள் ஒரு நல்ல ஸ்திரீ. நிறைய பேர் மரியாதை பத்தி எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு கடவுளுக்கு நிகரா பேசுறாங்க. ஆனா அவங்க கடவுள் இல்லை, அவங்க ஒரு ஸ்திரீ, அவங்க ஒரு பெண். தேவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ. அவங்க மதிக்கத்தக்கவர்கள். அவங்க நம்ம கனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதுக்கு ஒரு கருவியா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னை தாழ்ந்துறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது தன்னை தாழ்த்தி அந்த கபிரியேல் தூதர் அந்த வாழ்த்துதல் சொல்லும் பொழுது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. அது சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க கர்ப்பம் அடைந்த போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுகள் அனுபவித்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை மீட்கும் பொருளாக அதை நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்த ஒரு தாய் தான் அவங்க. ஆனா அவங்க கடவுள் இல்லை. அதே மாதிரி அவங்க உண்மையா இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் யோசேப்புக்கு உண்மையா இருக்கிறாங்க. இவங்க அந்த நாட்கள்ல பசுத்தான கர்ப்பமா இருக்கிறது அவருக்கு தெரியாது. அவங்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்கப்பட மாட்டாங்க. நியாய பிரமாணத்தின்படி கல்லெறியப்பட்டவங்க அவங்க. ஆனா அந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நியாய பிரமாணத்தின்படி கணவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இல்லாம கர்ப்பம் அடைந்தா அவங்க நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, யோசேப் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு சொல்றாங்க, இது மாதிரி நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரும் என்ன பண்றாரு, இவங்க கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி வைக்க மனதா இருக்கிறார். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, தேவ தூதர் சொப்பனத்துல பேசுறாரு. நீ அவங்கள தள்ளி வைக்க கூடாது, அவங்க கர்ப்பம் தரிச்சிருந்து பரிசுத்த ஆவியினால் அவங்கள சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரு என்ன பண்றாரு, அவங்கள சேர்த்து கொண்டு இந்த மரியாளும் யோசேப்பும் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான ஒரு காரணமானவர்கள். அவங்க நிச்சயமாக கடவுள் இல்லை. அவங்க கனம் பண்ண வேண்டியவர்கள். அவங்க மதிக்கத்தக்கவர்கள். முதல்ல